ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா பச்சரிசி அரை கப்பு அதை நல்லா வறுத்துக்கலாம். அப்புறம் உளுத்தம்பருப்பு 1 கப்பு அதையும் நல்லா வறுத்துப்போம். ரெண்டுத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம நைஸ் மாவாக ரெடி பண்ணிப்போம். இதோட ஏலக்காய் தூள் போட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹெல்த்தியான உளுத்தம் புட்டு தான் பண்ண போகிறோம். அதனால தான் உளுத்தம்பருப்பு அரிசியோட அதிகமாக போட்டிருக்கோம் ரேஷியோவில். இப்போ நல்லா இந்த மாதிரி புட்டு பார்த்துக்கு நல்லா பிடிச்சா பிடிக்கணும். ஒன்று அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்மளுக்கு நல்லா உதிரியாகணும்னா மிக்சியில் போட்டு ஒரு வாட்டி அடிச்சுக்கணும். இல்லை நீங்கள் வேக வச்சுட்டு கூட ஒரு வாட்டி மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ நல்லா உதிரியாக வந்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ ஒரு கடாயில் வந்து நல்லா நெய் கொட்டி முந்திரி பருப்பு போட்டுக்கிட்டு தேங்காய் 1 கப்பு போட்டுக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேணா கிறிஸ்மஸ் பழம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுக்கிற வரைக்கும் நல்லா வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்த புட்டு மாவை போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த சூடு வந்து அந்த மாவில் இருக்கணும். அந்த சூடு இருக்கும் போதே நம்ம வந்து நாட்டு சக்கரை வந்து போட்டுக்கணும், இல்லை வெல்லம் போட்டுக்கணும். இல்லைனா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துட்டு 1 கப்புக்கு பார்த்திங்கன்னா 3/4 கப்லேருந்து 1 கப்பு கண்டிப்பாக நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்க்கணும். அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் வந்து மேட்ச் ஆகும். உளுத்தம்பருப்பு சேர்க்கறதுனால சூப்பராக டெம்ப்டிங்காக இருக்கும் பாருங்கள். இந்த கலரே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வீக்லி ஒன்ஸாவது நம்ம பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். செரிமானத்துக்கும் நல்லது, முட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நம்ம வந்து இதை பண்ணி சாப்பிட்ணும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.